மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்றம் உலகளாவிய எரிபொருள் மற்றும் வர்த்தக அமைப்பை நேரடியாக பாதிக்கும் புதிய கட்டத்தை எட்டியுள்ளது. ஏற்கனவே ஓர்மூஸ் நீரிணையை மூடியுள்ள ஈரான் தற்போது பாப் அல் மண்டப் நீரிணையை மூடப்போவதாக ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது சர்வதேச சந்தைகளில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை ஈரான் அரசும் இராணுவமும் ஹோர்மூஸ் நீரிணை மீது மட்டுமே கவனம் செலுத்தி வந்த நிலையில் தற்போது பாப் அல் மண்டப் நீரிணையும் மூட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஸ்தபா காமேனியின் ஆலோசகரான அலி அக்பர் விலாஹதி இந்த நீரிணையும் ஹோர்மூஸ் போலவே முக்கியமாக மாறியுள்ளதாக தெரிவித்தார். அலி அக்பர் விலாஹதி எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில், அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டால் உலகளாவிய எரிசக்தி மற்றும் வர்த்தக போக்குவரத்தை மொத்தமாக பாதிக்கும் நடவடிக்கைகளை எடுக்கப்படும் என எச்சரித்தார். மேலும் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை மீண்டும் முட்டாள்தனமான நடவடிக்கைகளை மேற்கொண்டால் உலகளாவிய எரிசக்தி மற்றும் வர்த்தக போக்குவரத்தை முடக்க முடியும் என்பதை அவர்கள் விரைவில் உணர்வார்கள் என்றும் அவர் எச்சரித்தார். இதோடு ஹோர்மூஸ் வழித்தடத்தில் எப்படி ஈரான் ராணுவம் முடக்கி உள்ளதோ அதேபோல் பாப் அல் மண்டப் நீரிணையும் முடக்க முடியும் என அலி அக்பர் விலாஹதி தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார். ஆசியாவில் உள்ள ஏமன் மற்றும் ஆப்பிரிக்காவில் உள்ள ஜிபூட்டி, எரித்திரியா நாடுகளுக்கு இடையே அமைந்துள்ளது பாப் அல் மண்டப் நீரிணை. இதன் வழியாகத்தான் தினமும் சுமார் 7 மில்லியன் பேரல் எண்ணெய் உலக சந்தைகளுக்கு சென்றடைகிறது. இந்த பாதை தடை செய்யப்பட்டால் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் பெரிய பாதிப்பு உருவாகும் அபாயம் உள்ளது. இது சரக்கு போக்குவரத்திற்கும் முக்கியமான வழித்தடமாகவும் இருக்கிறது. இதை ஈரான் மூடினால் பெரும் பாதிப்புகளை உலக நாடுகள் சந்திக்கும் என தெரிவிக்கின்றது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தரைவழி தாக்குதல் மற்றும் கடற்படை நடவடிக்கைகளை மேற்கொண்டால் மண்டப் ஜலசந்தியை முடுக்குவோம், இல்லையென்றால் அதை மூடக்கூட தயங்க மாட்டோம் என ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரானின் இந்த அச்சுறுத்தலை ஏமனை தளமாக கொண்டு செயல்படும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் உதவியுடன் செயல்படுத்தக்கூடும் எனவும் கூறப்படுகின்றது. ஏற்கனவே ஹோர்மூஸ் ஜலசந்தி மூடப்பட்டுள்ள நிலையில் பாப் அல் மண்டப் ஜலசந்தியும் மூடப்பட்டால் உலக பொருளாதாரம் பெரும் பாதிப்பை சந்திக்கும். இதனால் எண்ணெய் விலை உயரும், பணவீக்கம் அதிகரிக்கும், சர்வதேச கப்பல் நிறுவனங்கள் மாற்று வழிகளை தேட வேண்டிய நிலை ஏற்படும் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர்.